ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால்முனீஸ்வரரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டிச்சாத்தானே நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் 9 நவகிரகங்களே நமக. ஓம் சப்த கன்னிமார்களே நமக. ஓம் கிழக்கு திசையே நமக. ஓம் மேற்கு திசையே நமக. ஓம் வடக்கு திசையே நமக. ஓம் தெற்கு திசையே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகுர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகுர காளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஜெய் ஜெய் மகா காளி. காளி மாதா கி ஜெய். ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தர் நமக. ஓம் குதம்பை சித்தர் நமக. ஓம் நந்திச சித்தர் நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. அகோரிகளே என்னோட குருநாதரே, அகோரிகளே அகோரிகளே அகோரிகளே. ஓம் ஸ்ரீம் அகோரிகளே நமக. ஓம் ஸ்ரீம் அகோரிகளே நமக. ஓம் ஸ்ரீம் அகோரி சித்தர்களே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940104330 9841303621 9962624066. இதாங்க என்னோட மொபைல் நம்பர். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம், எப்போ வேணால் நான் அழைக்கலாங்க. கூப்பிட்டா நான் உடனே வருவேங்க. இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கினே இருங்க இருங்க. ஓகேவா? சரிங்க. இப்போ நம்ம எப்பவுமே பொது பலனை தான் சொல்லுவோம். ஆகையால் நம்ம இப்போ பொது பலனை சொல்ல போகிறோம். நீங்கள் கவனமாக கேளுங்க. வீட்டுக்கு வீடு மரக்கன் நட்டு வைங்க. தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. மாணவ மாணிகள் எல்லாம் நல்லா படிங்க. போதை பழக்கத்துக்கு யாரும் ஈடாகாதீங்க. போதையிலேருந்து வெளியே வாங்க. பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணாதீங்க. கேரி பேக்கெல்லாம் பிளாஸ்டிக் அல்லாத பையை யூஸ் பண்ணுங்க. இருசக்கரத்தில் வாகனத்தில் செல்லும் போது ஹெல்மெட் போட்டுன்னு போங்க. அதே மாதிரி கார் ஓட்டும் போதும் சீட்டு பெல்ட்டை போட்டுன்னு போங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப சேஃப்டியானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிங்க. குறிப்பாக மாணவ மாணிகள் நல்லா படிங்க. பெற்றோர் சொல்கிறத கேளுங்க. ஓகேவா? பொது பலனை நம்ம சொல்லிட்டோம். இப்போது சப்ஜெக்டுக்கு வருவோம். என்ன சப்ஜெக்ட்? ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். சனாதன வாழ்க, சனாதன வளர்க. சனாதனத்தை அழிக்கும் நினைப்பவர்களை நாம் எல்லோரும் சேர்ந்து அழிப்போம். சனாதனத்தை அழிக்கும் நினைக்கும் பேசுபவர்களை நாம் எதிர்ப்போம். சனாதனுடைய மண் இது, சனாதனத்துடைய பூமி இது. சனாதனத்தை அழிக்க முடியாது. சனாதனம் தான் உங்களை அழிக்கும். இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வளர்க. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தேசிய கீதத்தை பாடுவோம், தேசிய கீதத்தை பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். நம்மளுடைய தமிழ் மொழியை பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். ராமர் மண், ராமர் மண். இந்த மண் ராமர் மண், ராமன் மண். இந்த பூமி ராம ஜென்ம பூமி. இந்த பூமி ராம ஜென்ம பூமி. ராமர் மண், ராமருடைய தேசம் இது. ராமருடைய தேசம் இது. ராமர் மண் இது. எந்த மண்ணும் இங்க கிடையாது. கருப்பு சட்டை, கருப்பு வேஷ்டி, அதெல்லாம் இந்த மண்ணெல்லாம் இங்க கிடையாது. இது ராமருடைய மண்ணு. எவ மண்ணும் இது கிடையாது. தமிழ்நாடா இருந்தாலும் சரி, ராமருடைய மண்ணு. கருப்பு சட்டைக்கு, கருப்பு வேஷ்டிக்கெல்லாம் அந்த மண்ணெல்லாம் அது கிடையாது. இந்த தமிழ்நாடு ராமருடைய மண்ணு. இந்த தேசமோ ராமருடைய தேசம். இந்த இந்தியாவோ ராமருடைய பூமி, ராமருடைய மண்ணு. இங்க யாருக்கும் இடம் கிடையாது. ராமருக்கு மட்டும்தான் இடம். வெற்றிவேல் வீரவேல். இதுதான் நம்மளோட
மும்மூர்த்திகளை சிவனை வணங்குங்க, பிரம்மனை வணங்குங்க, விஷ்ணுவை வணங்க, கூடவே சக்தியை வணங்க. இந்த மும்மூர்த்திகள் தான். இந்த மும்மூர்த்திகள் எல்லாம் இந்த உலகமே இல்லை. இந்த உலகத்தை தோற்றுவித்தவர் யார்? சிவன், பிரம்மன், விஷ்ணு, சக்தி. இவங்க 4 பேர் தான் இந்த உலகத்தையே தோற்றுனாங்க. இந்த உலகத்தையே படைச்சாங்க. மனுஷனை படைச்சதும் இந்த 4 பேர் தான். ஜீவராசிகளை படைச்சதும் எல்லாரும் படைச்சதும் இந்த 4 பேர் தான். இந்து மதம் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. ராமர் மண், ராமர் பூமி, ராமர் ஜென்மம். யாருடைய மண்ணும் கிடையாது. இங்க ராமருடைய மண்ணு தான். ஆள்றதே ராமர் தான். இந்த நாட்டை ஆள்றதும் ராமர் தான். எல்லா தேசத்தையும் ஆள்றதும் ராமர் தான். இதை குறிக்கோளா வச்சுங்க. இந்து மதத்துக்காரங்களே விழிப்புணர்வோடு இருங்க. இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வளர்க. இந்து மதத்தை அழிக்கும் நினைப்பவர்களை நாம் ஒன்று சேர்ந்து அழிப்போம். இந்து மதமே உயர்ந்தது. இந்து மதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகம். இந்து மதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவீங்க. புரியுதுங்களா? இந்து மதத்தை பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்து மதத்தை போற்றுங்கள், இந்து மதத்தை துதிங்கள். இந்து மதமே வாழ்க. இந்து உணர்வோடு இருப்போம். இந்துவாகவே பிறப்போம், இந்துவாகவே வாழ்வோம், இந்துவாகவே நம்மளுடைய மூச்சை விடுவோம், இந்து மதமாகவே சாவோம். பிறக்கும் போதும் இந்து மதமாக இருப்போம், சாவும் போதும் இந்து மதமாகவே சாவோம், வாழும் போதும் இந்து மதமாகவே இருப்போம். இதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். சரிங்க, இப்போ வந்து எல்லா விஷயத்த நம்ம பேசிட்டோம். இப்போ வந்து இன்னொரு பொது பலனு, அந்த பொது பலனை நம்ம பார்த்துடலாம். நாடாளுமன்றம் இன்னைக்கு 4 நாள் ஆகுது. எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து முடக்கியிருக்காங்க. காலையில் ஒத்தி வைக்கிறாங்க, மாலையில் ஒத்தி வைக்கிறாங்க. ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன், நாடாளுமன்றத்தை நீங்கள் வந்து அவையை நடத்த விடுங்க. மக்களவையில், மாநிலவையிலும். ஏன்னா எல்லாரோட பணமும், மக்களுடைய பணம் வீணாக போகுது. மக்களுக்கு சேவை செய்ய பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி, திரு நரேந்திர மோடி அவர்கள் நிறைய விஷயத்தை கொண்டு வராங்க. அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் நாடாளுமன்றம் நடத்த முடியும். ஆகையால் எதிர்கட்சியில் எல்லாரும் நாடாளுமன்றத்தை முடக்காதீங்க, சுதந்திரமாக செயல்பட விடுங்க. ஓகேங்களா? அதே போல் நம்ம மத்திய அரசு ரிசர்வ் வங்கி பிளாஸ்டிக் நோட்டை கொண்டு வரதா ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டை கொண்டு வர போகிறாங்க, பிளாஸ்டிக் நோட்டு. அது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற நோட்டுகள்லாம் வரப்போகுது, பணம்லாம் வரப்போகுது. ஆகையால் நல்ல ஒரு விஷயம். ரிசர்வ் வங்கி வந்து இதுக்காக நமக்காக அது செய்ய போகிறாங்க. நல்ல ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதே மாதிரி திமுக இனி எந்த நாளிலும் காங்கிரஸ் கூட கூட்டணியும் இல்லை, நட்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது நல்ல முடிவு திமுக எடுத்துக்குது. இப்போ தான் திமுகவுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்துக்குது. இவ்வளோ நாளாக கூட வச்சுக்கின்னு துரோகம் பண்ணாங்க. அந்த துரோகத்துக்கான விளைவு திமுக உணர்ந்துச்சு. ஆகையால் எந்த சூழ்நிலையும் காங்கிரஸ் கட்சியை கூட வச்சுக்காதீங்க. அது மிகப்பெரிய ஆபத்து. அவர்களை விலைக்கு விட்டதுனால தான் இப்போ உங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. அதை நல்ல முறையில் திமுக காரங்க பயன்படுத்திங்க. ஸ்டாலின் அவர்களே, எந்த சூழ்நிலையும் காங்கிரஸ் கட்சி கூட சேராதீங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் பாலியல் தொல்லை, கொலை, கொள்ளை, போதைப் பொருள், கற்பழிப்பு எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகுது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை தடுக்க முடியல. அன்றாடம் நடக்குது. நம்ம வந்து அதாவது யார் ஆட்சி வந்து சொல்கிறத விட இதெல்லாம் வீட்டுக்கு நடக்குதுங்க. யார் ஆட்சி வந்தாலும் இதை ஒழிக்க முடியாது. அது நடந்து தான் இருக்குது. இருந்தாலும் போதுமான அளவுக்கு நம்ம தமிழக அரசும் இந்த காவல்துறையும் நல்லபடியாக செயல்பாடு பண்ணி எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கோர்ட்டில் நிற்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நான் பாராட்டுறேன். இந்த தமிழக அரசையும் காவல்துறையும் நான் பாராட்டுறேன். சரி, ஓகே. சின்ன ஒரு பாடல் பாடிக்கலாம். ஒருவன் மனது 9 அவன் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்த்தவன் மனிதனடா, அவன் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்த்தவன் மனிதனடா, அவன் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. பாருங்க, எவ்வளோ தத்துவமான பாட்டு பாருங்க. இந்த பாடலை கேளுங்க. புரியுதுங்களா? எல்லாம் இறைவன் தான். புரியுதுங்களா? நம்ம உள்ளத்தை பார்க்கறதே இறைவன் தான். அதனால வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. புரியுதா? எல்லாம் ஜீரோ.
எல்லாம் மாயே. கதம் கதம் கதம், இதில் தான் நம்ம உலகமே. புரியுதா? அதனால எதை பற்றி கவலைப்படாதீங்க. எப்பவுமே சிரிச்சுக்கினே இருங்க இருங்க இருங்க. இப்போ பாருங்க, கையில் ருத்ராட்ச மாலை வச்சிருக்கேன், கையில் வந்து எலுமிச்சப்பழம் வச்சிருக்கேன். பாருங்க பாருங்க, பார்த்துக்கினே இருங்க இருங்க இருங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கலாமா? ஓகேவா? வாங்க போகலாம். சரி, இப்போ ஒரு நாட்டில் ஒரு பெரிய விஷயமா நடக்குது. ஒரு வாரமாக நடந்துக்குது. என்ன விஷயம்? போராட்டம். என்ன போராட்டம்? கரப்பாம்பூச்சி கட்சி. அது என்ன கரப்பாம்பூச்சி? பல்லி கட்சி, பூராங்கட்சி, கொசு கட்சி, மூட்டைப்பூச்சி கட்சி. என்னங்க கட்சி இது? கரப்பாம்பூச்சி கட்சியா? ஆ, என்ன பண்றீங்க நாட்டில்? நீங்க நாட்டில் என்ன பண்றீங்க? நீங்க எதுக்காக இந்த போராட்டம் பண்றீங்க? இந்த போராட்டம் எதுக்கு நடக்குது? நீட் கசிவு, நீட்டா அறவே நீக்கணும் சொல்லி போராட்டம் பண்ணி இதை போராட்டம் பண்றீங்க. சரி, போராட்டம் பண்றீங்க. இதை கொண்டு வந்தது யாரு? முதல்ல இந்த நீட்டுன்ற வார்த்தையை, தேர்வை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்களா? கேள்வி கேட்கல. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ். எந்த ஆசைய? காங்கிரஸ். இந்த காங்கிரஸை கேட்க உங்களுக்கு துப்பு இல்லை. காங்கிரஸை நீங்க கேட்க மாட்டீங்க. இதை முதல்ல கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். இது எந்த இளைஞர்களுக்கும் புரிய மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறம் நிறைய முறைகேடு, எல்லா விஷயத்திலும் முறைகேடு. டாக்டர் படிக்கணும்னா, ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா, எல்லாத்துலேயும் லஞ்சம் வாங்குறது, முறைகேடு ஆகி சொந்தக்காரங்களை கட்சிக்காரங்களை எல்லாம் சேர்ந்து இந்த சீட்டை கொடுக்குறது, பணத்தை வாங்கி லஞ்சம் வாங்கி கொடுக்குறது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? ஒரு முறையை கொண்டு வந்து மத்திய அரசுக்கிட்ட இது வந்து ஒரு நல்ல முறையில் ஏற்படுத்தி இந்த இந்த முறைகேடை தடுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னது. அதுக்காகத்தான் இந்த பிஜேபி அரசு, திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு வந்து வழிவகை கொண்டு வந்து நீட்டு தேர்வை கொண்டு வந்தாங்க. எப்படி நீட்டு தேர்வை கொண்டு வந்தாங்க? கொண்டு வந்ததா இப்போ எல்லா இடத்துலையும் நீட்டு தேர்வு மூலியமாக தான் எல்லா துறையில நம்மளால போக முடியும். அதை நல்லபடியாக தானே கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதாவது இந்த நீட்டு தேர்வு வர்றதுக்கு முன்னாடி நிறைய காசை வாங்கின்னு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு, டாக்டருக்காகவும் இன்ஜினியருக்காகவும் சீட்டு தரேன்னு சொல்லிட்டு நிறைய லஞ்சம் வாங்கினாங்க. இந்த லஞ்சத்தை தடுத்துட்டார் பத்தியா, கொள்ளடிக்க முடியல. அதுக்காக தான் இந்த நீட்டை எதிர்க்கிறாங்க. வேற ஒன்றும் விஷயம்லாம் கிடையாது. இவங்க மாணவருக்காகலாம் எந்த போராட்டம்லாம் பண்ணல. மாணவருக்காக நலனுக்காக இதை பண்ற காரியம்லாம் கிடையாது. இவங்க கொள்ளடிக்க முடியல, அதற்காக தான் இவங்க இந்த காரியமே பண்றாங்க. புரியுதுங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இதை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை யாரும் கேள்வி கேட்கல. உச்ச நீதிமன்றம் தான் இதை வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொன்னோம்னா, மத்திய அரசு இதை வந்து கோர்ட்டு மூலியமாக தான் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தாங்க. இதில் என்ன தவறுதல் இருக்குது? ஏங்க, நீட்டுக்காக எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டிலேயே மற்ற மாநிலம் பாஸ் பண்ணி நிறைய பேர் டாக்டருக்கு இன்ஜினியர் எல்லாத்துக்கும் போகிறாங்க. போகாமல் இல்லை. நீட்டுக்காக தனியாக பயிற்சி மையம் அமைச்சிருக்காங்க. கிளாஸுக்கு போய் நீட்டுக்காக எல்லாம் படித்து எல்லாருமே அதன் மூலியமா எக்ஸாம் எழுதி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பண்ணவங்களாம் கண்ணுக்கு தெரியலையா உங்களுக்கு? ஏங்க, எல்லா துறையிலும் ஏதாவது ஒரு கசிவு ஏற்படத்தாங்க செய்யும். எந்த துறையில தப்பு நடக்காத இருக்குது? எந்த துறையில தப்பு நடக்காத இருக்குது? அதுக்காக எல்லாரும் பதவி விலகிறாங்களா? எந்த முதலமைச்சர் இந்த தப்புக்காக பதவி விலகி இருக்காரு? எந்த அமைச்சர் பதவி விலகி இருக்காங்க? சொல்லுங்க. எந்த மாநிலத்தில் விலகி இருக்காங்க? சில துறையில் சில தவறு நடக்கதான் செய்யும். அதுதான் மத்திய அரசு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் மேல வழக்கு போட்டிருக்காங்க. இந்த நம்ம பாரத பிரதமர் தனி அவங்களுக்காக நீதிமன்றமே அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்காக கைது பண்ணி எல்லாருமே சிறையில் வச்சிருக்காங்க. தக்க நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? நீட்டு தேர்வை அறவே எடுத்துருங்கன்னு சொல்றீங்க. எதுக்கு எடுக்கணும் நீட்டு தேர்வை? நல்லதானே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அது நோக்கம் இல்லை. நீட்டு தேர்வுக்காக இந்த கரப்பாங்குச்சி கட்சி நீட்டு தேர்வுக்காக நீட்டு அறவே ஒழிக்கணும்னு பாடுபடல. இதுக்கு பின்னாடி வேற எதுவோ மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்குது. யாரோ ஒருத்தர் புதுசா வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். அவரோட பின்புலத்தை பாருங்க. இன்னைக்கு அவர் உண்ணாவிரதம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு. அவரோட பின்புலத்தை பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு ஆளு.
நாட்டுக்காக சாதகமா பேசுற ஆளு அவரு. நம்ம நாட்டுக்கு சாதகமா பேசுற ஆளே கிடையாது அவரு. அவரோட இதெல்லாம் பாருங்க, ஸ்பீச் எல்லாம் பாருங்க. புரியுதா? அவருக்கும் இந்த இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இவர் எதுக்காக இந்த மாதிரி இவர் என்ன அண்ணா ஆசாரியவா அவரு? ஏற்கனவே அண்ணா ஆசாரியா வந்து தொடர்பு கட்சியை உருவாக்கி அவங்க தொடர்பு தலையை அடிச்சிட்டாங்க. அண்ணா ஆசாரியாவே அடிச்சுட்டு அவரை ஓட்டாரு. இன்னைக்கு கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போயிட்டு கட்சியே இல்லாமல் போயிடுச்சு. டெல்லியில் பிஜேபி வந்துடுச்சு. இப்போ இவர் ஒரு அண்ணா ஆசாரியாவே ஒன்று புது உருவாயிட்டு இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாராம். உண்ணாவிரதம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலே உண்ணாவிரதம் இருக்கிறாராம். என்ன நீ உண்ணாவிரதம் இருக்கிறியா இல்லை பாத்ரூமில் போய் எதனா சாப்பிட்றியா? பாத்ரூமில் உட்காந்துட்டு உண்ணாவிரதம் சொல்லிட்டு அங்கே உட்காந்து எதனா சாப்பாடு சாப்பிட்டு சும்மானா பெட்டில் படுத்துக்கின்னு உண்ணாவிரதத்தில் இருக்கிறியா? இதெல்லாம் நாங்கள் ஏமாறலாம் மாட்டோம். புரியுதா? 9,000 அண்ணா ஆசாரியா வந்தாலும் சரி நான் பார்ப்போம். யார் வந்தாலும் நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அவரோட பின்புலத்தை பாருங்க. அதே மாதிரி மாணவர்கள், புரியுதுங்களா? இதில் தலைவராக இருக்கிற மாணவர்களை பாருங்க. அவனோட பேக்ரவுண்டை பாருங்க, அவனோட பின்புலம் பாருங்க, அவனோட சொத்து மதிப்பெண்ணை பாருங்க, அவன் யார் யார் கூட தொடர்பு இருக்கிறான்னு பாருங்க முதல்ல. ஏன்னா வெளிநாட்டு சதி இங்கே அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் சீர்குலைக்கிறதுக்கு வெளிநாட்டு சதி இந்த இந்தியாவில் அதிக பேர் உருவாயிருக்கிறாங்க. உள்நாட்டிலையும் சதிகாரங்க இருக்கிறாங்க. ஏங்க போராட்டம் பண்ணுறீங்கல்ல, நீட்டு தேர்வுக்கு தானே போராட்டம் பண்ணுறீங்க, நீட்டு விளக்கணம் தானே போராட்டம் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? அங்கே எப்படி பிஜேபி ஆட்சி அகற்றணுன்ற வார்த்தை சொல்கிறீங்க? தர்மேந்திர பிரதானை எதுக்கு விலகணும்னு சொல்கிறீங்க? மோடி எதுக்கு விலகணும்னு சொல்கிறீங்க? அமித்ஷா எதுக்கு விலகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? உங்களோட நோக்கம் என்ன? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? நீட்டு கிடையாது. இந்த பிஜேபி அரசை கலைச்சிக்கணும், இதை சீர்குலைக்கணுன்றதுக்காக நீங்கள் இந்த பேசுறீங்க. நீங்கள் உங்களோட நோக்கம் அது கிடையாது. சமூக விரோதிகள் உள்ள நோஞ்சிருக்காங்க. இந்த கூட்டத்தில் சமூக விரோதிகள் நோஞ்சி பெட்ரோல் பங்க்ல அடிக்கிறானுங்க. ஒருத்தன் காரை கொளுத்துறான். போராட்டக்காரங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா? போலீஸ்காரனை கல்லெடுத்து அடிக்கிறான், பொதுமக்கள் அடிக்கிறானுங்க. ஒரு போராட்டம் பண்றவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சரியான சமூக விரோதி உள்ள நுழைஞ்சிருக்கானுங்க. இவனுங்க போராட்டக்காரங்களே கிடையாது. இது இந்தியன் மாணவர்களா இல்ல வெளிநாட்டு சதியா இல்ல வேலை யாருன்னா உள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி காரியம் பண்றானுங்க. நிறைய பேர் இந்த விவசாயிங்க போராட்டத்தில் கூட நிறைய பேர் சமூக விரோதிங்க உள்ள நுழைஞ்சாங்க. அதே போலதான் இந்த போராட்டத்திலையும் இந்த கரப்பாம்பூச்சி கட்சின்ற பேர்ல வெளிநாட்டு சதி இருக்குதான்னு நீங்க பாருங்க. உள்ளூர் சதிக்கு தான் பாருங்க. இதுல காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்குது, ஆம் ஆத்மி கட்சி உள்ள இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இது உள்ள இருக்கிறாங்க. இது கட்சி ரீதியா மாறுதுங்க இந்த போராட்டம். இது மாணவ ரீதியா மாறல இந்த போராட்டம், கட்சி ரீதியா மாறுது இந்த போராட்டம். பிஜேபி அகற்றணும், மோடி எவ்வளவு, அதெல்லாம் எந்த காலத்திலும் மோடி எல்லாம் இறக்க முடியாது. பிஜேபி ஆட்சியை அகற்றவும் முடியாது. 2029 வரல பிஜேபி தான். 2029 அப்புறம் பிஜேபி தான். அதை நினைச்சுக்கோங்க. என்னமோ சோனியா காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், பிரியா காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். என்ன தீகார் ஜெயிலில் போட்டாங்க, இல்லை வேலூர் ஜெயிலில் போட்டாங்க, இல்லை புழல் ஜெயிலில் போட்டாங்க, இல்லை அக்ரகார ஜெயிலில் அவங்கள போட்டாங்க. அரெஸ்ட் பண்ணாங்க, இருந்தாங்க, விட்டுட்டாங்க. மூக்கில் ரத்தம் வருதோ என்னமோ படுத்துக்கிறாரோ. என்னையா இது நாடகம் ஆடுற? கலைஞ்சு போன்னு சொன்னா கலைஞ்சு போ. உங்களை ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? கலைஞ்சு போங்க. நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தானேயா. நீட்டை கொண்டு வந்ததே சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியா காந்தி தானே நீட்டு தேர்வை கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன நாடகம் மாறுறீங்க? போராட்டம்ன்ற மாதிரி நாடகம் மாறுறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? ஊரை தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்களா? இந்தியாவை ஏமாத்துறீங்களா? எல்லாம் நாங்கள் எல்லாம் உஷாராக தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? கச்சத்தீவை தாராவாத்தி கொடுத்தீங்க. இன்னைக்கு மீனவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை கேட்க காங்கிரஸ் கட்சிக்கு துப்பு இல்லை. ஏன்னா தாராவாத்தை கொடுத்ததே நீங்கள் தான். இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சிங்க, அங்கே சாவடிச்சான் சிங்கள ராணுவ தமிழர்களை. அப்போ கை கட்டி வேடிக்கை பார்த்தது யாரு? காங்கிரஸ் கட்சி தானே. அன்னைக்கு பிஜேபி ஆட்சியா? பிஜேபி கட்சி தான் உங்களுக்கு இலங்கை தமிழரை கொண்டாங்களா? இல்லை இது கச்சத்தீவை தாராவாத்து குத்துது மோடியா தாராவாத்து குத்தாரு? நீங்க தானே தாராவாத்து குத்தீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீன் பிடிக்காத அளவுக்கு சுட்டு தள்ளுறா, இட்டு போய் சிறையில் அடிக்கிறானா? உங்களால தானே, காங்கிரஸ் கட்சியில தானே. நீங்க இன்னைக்கு வந்துட்டு மோடியை பத்தி குறை சொல்றீங்க. மோடி நல்லது பண்றாருங்க, இந்த தேசத்துக்கு நல்லது பண்றாரு. பிஜேபி நல்லது பண்ணுது. நீட்டு தேர்வு கொண்டு வந்தது உங்களுக்கு வயிறு எறிது, கொள்ளாடிக்க முடியலன்னு அதை ஒழுங்குபடுத்திருக்காரு. உச்ச நீதிமன்றம் சொல்லிதான் அதை ஒழுங்குபடுத்திருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்குது? மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. மாணவர்களே கவனமா இருங்க. இதுல பாதிக்கப்பட்டது கரப்பாம்பூச்சி கட்சி கிடையாது,
சாமானிய மக்கள் மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கரப்பாங்குச்சி கட்சிக்காரங்க அடிக்கும் போது ஓடிட்டாங்க. இதில் பாதிக்கப்பட்டது சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களை வந்து ஒரு தேச துரோகி ஆக்கத்துக்கும் தீவிரவாதி ஆக்கத்துக்கும் சதி பண்ணுறாங்க. மாணவர்களே கவனமாக இருங்க. நீங்கள் நல்லா படிங்க, நல்ல வீட்டில் அப்பா அம்மா பேச்சை கேட்டு போங்க. உங்களை தப்பாக மூளை செலவு செஞ்சு தேசத்துக்கு எதிராகவும் இந்த நாட்டுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் உங்களை திருப்பி விடுறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாணவர்களை தவறாக பயன்படுத்துறாங்க. இது அரசியல் ரீதியில் இந்த கட்சியை கொண்டு போறாங்க. மாணவர் அணின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு அரசியல் ரீதியாக போய் ஆதரவு கொடுக்குறீங்க. அதுல உள்நோக்கம் என்ன இருக்குது? காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பங்கு இருக்குது, ஆம் ஆத்மிக்கும் பங்கு இருக்குது. இதை கூட விரைவில் தெரிய போது பாருங்க. இவங்க எதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னு. இவங்க மாணவருக்காங்களா போராட்டம் பண்ணல. மாணவர்களை பண்ணும் போது எப்படிங்க பெட்ரோல் பாங்க அடிப்பாங்க? காரை கொளுத்துறானுங்க. கொளுத்துறாரு ஒருத்தர், கொளுத்துறாதான் எரிய மாட்டேங்குது. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. கேட்டா போலீஸ் அடிக்குதுன்றானுங்க, ராணுவம் அடிக்க, துணை ராணுவம் அடிக்குதுன்றானுங்க. அவங்க எல்லா விதத்திலும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக தான் இருக்கா. தர்மேந்திர பிரதான திரு நரேந்திர மோடிகள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. நல்ல மனத்தில் சொல்றாங்க, நாங்கள் விவாதம் பண்றதுக்கு தயாராக தான் இருக்காங்க. உங்க கோரிக்கைகளை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. மாணவர்களே, உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்கு. புரியுதுங்களா? அவங்களோட கோரிக்கை சொல்லுங்க, அவங்க ஏற்றுக்குவாங்க. ஒன்று, அந்த கவர்மெண்ட் மாணவர்களுக்காக தான் இந்த கவர்மெண்ட்டே இருக்குது. நாட்டு நலனுக்காக தான் இந்த மத்திய அரசு இருக்குது, இந்த மோடி அரசு இருக்குது. மோடி வந்ததுக்கு நமக்கு புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. நீங்களா புண்ணியம் பண்ணிருக்கணும். காங்கிரஸ் கட்சி அந்த நாட்டை சூறையாடிட்டு இருப்பானுங்க, சுடுகாட்டாக்கிட்டானுங்க. இன்னும் காங்கிரஸ் கட்சி ஆடி இருந்ததா பாகிஸ்தானுக்கு இந்த இந்தியாவை வித்துட்டு இருப்பானுங்க. பக்கத்தில் இருக்கிற சீனாக்காரங்களுக்கு காங்கிரஸ் கட்சி வித்துட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற நேபாளக்காரங்களுக்கு இந்த இந்தியாவை காங்கிரஸ் கட்சி வித்துட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற வங்காளதேசத்துக்கு இந்த காங்கிரஸ் கட்சி நம்ம நாட்டை தாரவாக்கத்தில் வித்த தொலைச்சிட்டு இருப்பாங்க. எவ்வளவு நாட்டை நாசம் பண்ணுங்க இந்த காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி ஆண்ட காலத்தில் அதை அதாவது காங்கிரஸ் பண்ண தப்பு தாங்க. இன்னைக்கு மோடி அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதை புரிஞ்சுக்கங்க. இவங்க செஞ்ச தப்பால தான் மோடி அவர்கள் இப்போ வந்து அதை திருத்தம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு. அவ்வளோ நாட்டை சீரழிச்சிட்டு போனாங்க. 60-50 வருஷம் ஆண்ட கட்சி காங்கிரஸ் நாட்டை சுடுகாடு ஆக்கிட்டு போனாங்க. அந்த சுடுகாட்டுல இருந்து மீட்டு எடுக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க. இந்த மாணவர்கள் போராட்டத்தை தூண்டி விட்டு ஒரு வன்முறையாக்கி நாட்டை பிளவுபடுத்துறதுக்கும் நாட்டை துண்டாடுறதுக்கும் இந்த காரியத்தை பண்றாங்க. மாணவர்கள் போராட்டம்ன்றது அது விஷயம் வேற, புரியுதா? ஆனா மேட்ரு வந்து திசை திருப்புது. மேட்ரு வந்து திசை திருப்பி போறாங்க. அங்க தேவையில்லாம அந்த கூட்டத்தில் தேவையில்லாம வார்த்தைகளை விடுறாங்க, தேவையில்லாத தேசத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. இது எப்படி செய்றீங்க? அந்த கூட்டத்தில் உங்களோட நோக்கம் என்ன? அப்ப நீட்டு தேர்வு கிடையாது, நீட்டை வந்து அறவே நீக்கணும்ன்றதுலாம் கிடையாது. நீங்க இந்தியாவை துண்டாடணும்னு நினைக்கிறீங்க, இந்தியா தேசத்தை நீங்க சீர்குலைக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க யாரு? உங்க பின்புலம் என்ன? அதை தயவுசெய்து சொல்ற. இதுல வந்து அமலாக்கத்துறை, NIA, அதே போல பல உளவுத்துறை, இது முக்கியமான துறையெல்லாம் இதுல உள்ள இறங்கி இதை நீங்க பார்க்கணும். கண்டிப்பா இதை விசாரணை பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்குது. மாணவர்களை தூண்டி விட்டு மிகப்பெரிய தேசத்துல ஒரு பிளவை ஏற்படுறதுக்கு இதை கொண்டு வராங்க. ஆகையால மாணவர்களே ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. உங்களை நாசம் பண்றதுக்கு உங்களை இந்த செயலை செய்யறாங்க பாருங்க. அடி வாங்கணும் எல்லா கற்பாம்பூச்சி கட்சிக்காரங்களே கிடையாதுங்க. அந்த போராட்டத்தில் கலைஞ்சு போக சொல்ல போலீஸ் மேல கள்ளத்துக்கு அடிச்சிருக்காங்க, துணை ராணுவத்து மேல கள்ளத்துக்கு அடிச்சிருக்காங்க. அதனால தான் போலீஸ் தாக்கி இருக்குது. கண்டி போலீஸ் எடுத்தவனையுமே அடிக்கல. இவங்க அராஜகம் பண்ணியிருக்காங்க. அந்த அராஜகம் பண்ணுவங்க எல்லாம் கரப்பாம்பூச்சி கட்சியே கிடையாது. இது வேற யாரோ சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சு இந்த பண்றாங்க. கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க கூட சொல்ற ரொம்ப உஷாரா இருங்க. உங்களோட பின்புலத்தையும் நாங்க பார்க்கணும். நீங்க யாரை தூண்டி விடுறீங்க? நீங்க இந்த தேசத்தை என்ன செய்ய போறீங்க? இந்த ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல யாரை வந்து நீங்க பதவி விலகணும்னு சொல்றீங்க? எதுக்காக பதவி விலகணும்? ஏன் பதவி விலகணும்? நீட்டு தேர்வு நல்லா தானே விஷயம், நல்லா தானே பண்ணியிருக்காரு.
அதை போய் நீங்க எடுன்னு சொல்றீங்க. நரேந்திர மோடி அவர்களே, பாரத பிரதமரே, தயவுசெய்து சொல்றேன், ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. இதை நீங்க சர்வசாதாரணமா நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி வெளிநாட்டு சதி இருக்குது, இல்ல நம்ம இந்திய நாட்டு சதி இருக்குது. புரியுதா? சில தேச துரோகிங்க தீவிரவாதி கூட சேர்ந்து ஏதாவது ஒரு திட்டத்தை இங்க கொண்டு வரதுக்காகியோ நாட்டை நாசம் பண்றதுக்காகியோ சில விஷயத்தை பண்ணுவாங்க. உஷாரா இருங்க. ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி வீரமா இருங்க. பாரத பிரதமரே, ஆபரேஷன் சிந்தூர் எப்படி இருந்தது அந்த மாதிரி வீரமா இருங்க, கவனமா இருங்க இந்த விஷயத்துல. இல்லனா உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆபரேஷன் சிந்தூர் வர வைக்கிற சூழ்நிலை இவங்க உருவாக்கிடுவானுங்க. நம்ம வெளிநாட்டில் இருந்து பாகிஸ்தானை தான் ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து நம்ம அடிச்சோம். ஆனா இந்த உள்ளுக்குள்ளேயே ஆபரேஷன் சிந்தூர்ன்ற ஒரு சூழ்நிலைய இந்த இந்தியாவில் சில சமூக விரோதிகள் உண்டாக்குறாங்க. மத்திய அரசு ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல கவனமா இல்லைன்னா மிகப்பெரிய நம்ம தேசத்துக்கு ஆபத்து நெருங்கி இருக்குது. ஆகையால மாணவர்களே, உங்க கோரிக்கையை சொல்லுங்க. உங்களோட கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. உங்களோட கோரிக்கையை அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. நம்ம மோடி அரசு தாங்க, நம்ம பிஜேபி அரசு மக்களுக்காக அரசுங்க, மாணவர்களுக்காக அரசுங்க, மாணவருக்காக உழைக்கிறாங்க. நம்மளோட சாமானிய மக்களுக்கு நம்மள பாரத பிரதமர் உழைக்கிறாரு. அவர்கிட்ட உங்க குறைய சொல்லுங்க. நம்ம கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கிட்ட சொல்லுங்க. நம்ம அமித்ஷா கிட்ட சொல்லுங்க. நம்ம ஜனாதிபதி முர்மு கிட்ட சொல்லுங்க. அவங்க எல்லாமே அவங்களுக்கு நல்லதை செய்வாங்க. புரியுதுங்களா? ஆகையால நீங்க கவலைப்படாதீங்க மாணவர்களே. உங்க கோரிக்கை நீங்க சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாங்க. போராட்டம்லாம் பண்ணி இதை நாட்டை பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன்னா உங்க மூலியமா தான் சமூக விரோதியும் உள்ள நுழையிறாங்க. புரியுதுங்களா? ஆகையால மாணவர்களே, தப்பான வழியில போகாதீங்க. நீங்க சொல்றத மத்திய அரசு கேட்டு உங்களுக்கு இணக்கமா இருந்து அவங்க எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்காக தான் ஆட்சி, உங்க ஆட்சிங்க பிஜேபி. உங்களுடைய மக்களுடைய ஆட்சி தான் பிஜேபி. நம்ம பாரத பிரதமர் நம்மளுடைய பிரதமர். அதை நீங்க கவனம் எடுத்துக்குங்க. புரியுதா? நம்மளுடைய பிரதமர் நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. புரியுதுங்களா? நம்ம பிரதமருங்க ஒரு போனை போட்டா உடனே போன் எடுத்து பேசுவாரு. ஒரு பார்க்கணும்னு நினைச்சா ஈஸியா நம்ம பாரத பிரதமரை போய் பாருங்க, பார்த்து நம்மளோட குறைகளை சொல்லுங்க. அவரு உங்களுக்காக எல்லாமே செய்வாரு. நம்ம பிரதமருங்க. நம்ம பிரதமரை துதிப்போம், நம்மளுடைய பாரத பிரதமரை பாடுவோம். இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம், இதுதான் நம்மளுடைய கொள்கை. ஆகையால மாணவ மாணவிகள் தப்பான பாதையில் போகாதீங்க. இந்த போராட்டத்தை கைவிட்டு நீங்க வார்த்தை மூலியமா பேசி சுமூகமாக முடிஞ்சு இதுக்கு ஒரு நல்வழி நடத்துங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறேன். இன்னும் பல தகவலை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களிடத்து விடைபெறுபவர் இந்த அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார். வணக்கம்.